ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய நாட்களில் கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் நிறைய உங்களுக்காக வரப்போகுது. இப்போ நீங்கள் நல்லபடியாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு கொஸ்டின் பேப்பர். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். இதை நிறைய பேருக்கு தெரியதில்லை. அதாவது கடைசியாக நடந்த பப்ளிக் எக்ஸாம், அதாவது ஜூலை 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் இது. சரியா, இதோட ஒன் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஒன் வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு தனித்தனியாக நம்ம என்ன பார்த்துடலாம். இப்போ இந்த 15 1 மார்க்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளோ 1 மார்க் வந்து ஆன்சர் தெரியுது, எவ்வளோ மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாம் ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது புக் பேக் ஒன் வேர்டு கேட்குறாங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படியே கொடுக்குறதில்ல, சஃபில் பண்ணி கொடுத்துறாங்க. அப்போ சஃபில் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது ஒன் வேர்ட்ஸை நல்லா தெளிவாக நீட் அண்ட் கிளியராக ஆன்சருக்கு கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நாம் தவறுதலாக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம், புக் பேக் ஒன் வேர்டே கேட்டிருந்தாலும். சரியா, அதனால் 15 ஒன் வேர்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த 15 ஒன் வேர்டுக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரியா, அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி 2 மார்க்கில் தொடர்புள்ள உரை தொகுதிகள் என்றால் என்ன, வாட் இஸ் த்ரெடிங் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இடிஐ வரையறுக்கும், டிஃபைன் இடிஐ, கணினி வலையமைப்பில் முனையம் என்றால் என்ன. சரியா, அதாவது வாட் இஸ் நோட் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதுக்கப்புறம் ஓப்பன் என்எம்எஸ் பற்றி சிறுகுறிப்பு வரைக, எம்ஐ எஸ்கியூஎல்ஐ சரியா செயற்கூறு என்பது என்ன. அதுக்கப்புறம் எக்கோ கூற்றின் பயன் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அதுக்கப்புறம் தீர்வி என்றால் என்ன, ரிசால்வர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மின் பண்பை மின் பணப்பை என்பதன் கருத்தை விளக்குக. சரியா, எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் இ வாலெட். சரியா, அதுக்கப்புறம் பிஹெச்பியில் உள்ள இஃப்எல்ஸ் கூற்றின் கட்டளை அமைப்பை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் 24வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். சரியா, சின்டெக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டினில் 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி பிஹெச்பியில் செயற்கூறுகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 முதல் 10 வரை உள்ள எண்களை ஏறு வரிசையில் அச்சிட ஃபார் லூப்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் நிழல் பட கோப்புகள் வடிவங்களை பட்டியலிடுக, இமேஜ் ஃபைல் ஃபார்மெட்டு. அதுக்கப்புறம் மின் வணிக பாதுகாப்பு என்றால் என்ன, இ காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். சரியா, ஒளியியலை வடங்களின் வகைகள் யாவை, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப், அதாவது ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். HTML படிவங்களில் தேர்வு பெட்டி மற்றும் ரேடியோ பெத்தான் இடையே உள்ள வேறுபாட்டை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எழுதிருங்க. ஏன்னா தியரிட்டிக்கல் பார்ட்டில் நமக்கு வந்து 3 மார்க்னா 2 மார்க்கு 2.5 இந்த மாதிரி தான் நமக்கு வந்து போடுறாங்க. அப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வகைகள் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எழுதினீங்கன்னா மார்க் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் அப்சல்யூட் யூஆர்எல் அண்ட் ரிலேட்டிவ் யூஆர்எல். சரியா, அதுக்கப்புறம் மின் வணிகத்தின் 3வது அலை பற்றி சிறுகுறிப்பு வரைக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பல்சரி கொஸ்டின் சமூக வலையமைப்பின் சில பயன்களை பட்டியலிடுக, லிஸ்ட் ஆஃப் தி சம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோசியல் நெட்வொர்க்ஸ். சரியா, அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க்கில் பிஹெச்பியின் அதாவது சுட்டெண் கொண்ட அணி மற்றும் தொடர்பிருந்த அணி பற்றி விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் 5 இ காமர்ஸ் ரெவன்யூ மாடல்ஸ், இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஐபி அட்ரஸ் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் ஆன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப், அதாவது ஆட்ரிபியூட்ஸ் இன் டிபிஎம்எஸ். சரியா, இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 36வது கொஸ்டின் எம்ஒய் எஸ்கியூஎல் உள்ள செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன், அதாவது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வித் அன் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 37வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட், அதாவது டைமென்ஷன்ஸ் ஆஃப் இ காமர்ஸ் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி டேட்டா டைப்ஸ் இன் பிஹெச்பி, எக்ஸ்பிளைன். லாஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இணைய வங்கி சேவை, கைபேசி வங்கி சேவை, இதை பற்றி என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு குறிப்பு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் பற்றி. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மட் இன் மல்டிபீடியா ஃபைல்ஸ். சரியா, இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வரக்கூடிய நாட்களில் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.